போஸ்டர் கிழிப்பேன் என்று கிழிக்கின்ற அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களே, உங்களால் போஸ்டரை கிழிக்க முடியும், பேனரை கிழிக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டு மக்களின் 7 கோடி மக்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எங்க தலைவர் தளபதியை என்ன பண்ண முடியும்? இதயத்துல தளபதி இருக்கிறார் அப்படின்றதுக்காக வீடு வீடாக தேடி ஒவ்வொருடைய இதயத்தையும் கிழிப்பீங்களா? ஒன்னும் பண்ண முடியாது. உங்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது அந்த காலம். இது தளபதியின் காலம், தமிழக வெற்றி கழகத்தின் காலம். களமும் சரி, காலமும் சரி, எங்களுக்காக வந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு பெண்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறினார். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெண்களின் ஆதரவு இருந்தது, எதிர்கட்சி வரைக்கும் அமர்ந்தார். அதன் பிறகு தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய மகனாக, அண்ணனாக, சகோதரராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதிக்கு 2026 தவிர்க்க முடியாமல் எங்கள் தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். என்ன இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, ஏன்னா தேர்தலுக்கு 9 மாசம் இருக்கு. அதனாலதான் ஆளுங்கட்சி எங்களை மிரட்டுவது, முடக்குவது, போராட சென்ற தாய்மார்களை தாக்குவது, நசுக்குவது, இது போன்ற செயலில் ஈடுபடுறீங்க. உங்களை எல்லாம் பார்த்து பயன்படுவதற்கு நாங்கள் என்ன சாதாரண கூட்டமா? தளபதியின் தோழர்கள், தளபதியின் தம்பிகள், தளபதியின் சிங்க தோழர்கள். அதனால் உங்களுடைய அடக்குமுறைக்கும் உங்களுடைய நெருக்கடிக்கும் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. இன்னொரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க, இவரை RSS இயக்குகிறது, பிஜேபி இயக்குகிறது என்று. நான் மீண்டும் மீண்டும் பல மேடைகளில் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். அது குறிப்பா இந்த தொகுதியை சார்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொல்றார், பிஜேபியோடு வெட்கமே இல்லாமல் திமுக எதற்காக கூட்டணி வச்சுங்க? அந்த பிஜேபியோடு கூட்டணி வைத்து அமைச்சரவையில் திமுக இருந்ததா இல்லையா? அப்போ உண்மையாக பிஜேபியினுடைய பிஜேபியாக திமுக தான் இருந்தது. நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வச்சோமா? பிஜேபியோடு பேச்சுவார்த்தை பண்ணாமா? எதுவுமே கிடையாது. எங்க தலைவர் மாநாட்டில் மிக தெளிவாக சொன்னார், அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் என்று. அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி, பிஜேபி, பிஜேபி. பிஜேபியோடு ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் சொல்றோம், மன்னராட்சி இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தூய்மையான ஐயா காமராஜர் அவர்கள் போன்று ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மிகப்பெரிய உச்சத்தை, மிகப்பெரிய ஒரு மகுடத்தை, பேர் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம், என்னை இந்த உயரத்துக்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உதவி செய்வதற்கு தியாகம் செய்கிறேன் என்று திரைத்துறையின் நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று தூக்கி வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். சாதாரணமாக மக்கள் எல்லாரும் பின்னாடி கூடிய மாட்டாங்க. எல்லா நடிகர்களின் பின்னாடி, எல்லா திரைத்துறை சார்ந்தவர்கள் பின்னாடி மக்கள் கூடுறாங்களா? கிடையாது. தலைவர் தளபதியின் பின்னாடி மக்கள் கூறுகிறார்கள் என்றால் மக்கள் ஒரு செய்தியை திமுக சொல்றாங்க, ஆண்டாண்டு காலமாக உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம், இனி ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை, மக்களை ஆள்வதற்கு மக்களிடமிருந்து ஒரு தலைவர் வந்து விட்டார், அந்த தலைவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். அதனால் நாங்கள் அவர் பின்னாடி அணிதிரண்டு நிற்கிறோம் என்று நாங்கள் சொல்வதை விட தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிவிட்டார்கள். தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது. தலைவர் நடிச்சிருந்தார நாளைய தீர்ப்பு, அந்த நாளைய தீர்ப்பு 2026 எழுதப்பட போகிறது. எல்லா உறவும் திமுக பிஜேபியோடு வைத்துக் கொண்டு நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த கருத்தியல் இல்லாமல் பொய்யான அவதூறுகளையும் பொய்யான போலி 200 ரூபாய் ஊப்பிகளை வைத்துக் கொண்டு நம்மளுக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. கட்சியுடைய கொள்கை கோட்பாடுகளை ஏதாவது தவறு இருந்தால் விமர்சிக்கணும், எதுவும் கிடையாது. மிக சிறப்பான முறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தலைவர் தளபதி அவர்கள் கல்வி விருதுகளாக நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடே கொண்டாடுது, தாய்மானே கொண்டாடுது. அந்த விருதில் பரிசு பெற்ற மாணவர்கள் எல்லாம் சொல்றாங்க, எங்க தலைவர் தளபதி அவர்களை பார்ப்பதற்காகவே நான் நல்லா படித்து 10th முதல் மதிப்பெண் எடுத்தேன், 12th முதல் மதிப்பெண் எடுத்தேன் என்கிற ஒரு தன்னம்பிக்கையை தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த பிஞ்சு மழலைகள் எல்லாம் பேசுறாங்க. இதை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்க வந்தது? இதுல என்ன விமர்சனம் இருக்கு? உடனே திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர், அவர் பேர் சொல்வதற்கு அது ஒரு பகை இருக்கிறது. கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்றாரு,
பேர் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குமா? அதான் சொல்றேன். நம்மளோடு தொடர்புபடுத்தி அவங்க நீங்க பேசக்கூடாது. அவர் உதய சூரியன் என்கிற ஒரு சின்னத்தில் போட்டியிட்ட திமுக கட்சியை சார்ந்தவர், தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடையாது. அந்த நபர் சொல்றாரு, பெண்களுடைய கையை பிடிக்கிறாரு, தோல்ல கை போடுறாரு, இது தவறு, பெற்றோர்களை திட்டுறாரு, இதற்கு நீங்க வேற ஏதாவது தொழில் செய்யலாமே அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசுவதற்கு அசிங்கமா இல்லையா? வெக்கமா இல்ல? அவமானமா இல்ல? இன்னும் ஒரு 8 மாசத்துல தேர்தல் வரப்போது. அந்த தேர்தல்ல யார் தனிப்பா ஓட்டு கேட்க போவீங்க? தாய்மார்களுக்கு தான் போவீங்க. உங்ககிட்ட தானே வருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வெக்கமே இல்லாம இப்படி பேசுனீங்கப்பா, அசிங்கமா இப்படி பேசுனீங்கப்பா, கேவலமா பெண்கள் குறித்து பேசுனீங்கப்பா, எங்க கிட்ட ஓட்டு பிச்சை கேட்கறதுக்கு இப்படி வந்திருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லையா என்று கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்கணும். 2026 தேர்தலை நீங்க கேட்கணும். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு. சிறு குழந்தைகளுடைய கையை பிடிக்கிறாரு, கள்ளத்தை கிள்றாரு, பக்கத்துல நின்று போட்டோ பிடிக்கிறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்லூரிக்கு போறாரு, பெண்களை பார்க்கிறாரு, கையை பிடிக்கிறாரு, போட்டோ பிடிக்கிறாரு. அப்ப அவர்கள் தொடுவது அன்பால் தொடுறது. எங்க தலைவர் தொட்டது ஆபாசம் என்று பேசக்கூடிய உன் கண்ணில் தான் குறை இருக்கிறது. எங்க தலைவரிடம் குறை கிடையாது. எங்க தலைவர் உண்மையான அப்பாவாக இருக்கிறார், பல போலி அப்பாவாக கிடையாது. நான் அப்பாவாக இருப்பதில் பெருமை கொள்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் என் அப்பான்னு சொல்றாங்க. சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே, அந்த கல்வி விருது விழாவில் வந்த பெண் பிள்ளைகள், தாய்மார்கள் எல்லாரும் உங்களுக்கு மகள்கள் தானே. நீங்க அப்பான்னு சொன்னா அவங்க எல்லாம் மகள்கள் தானே. உங்கள் மகள்களை குறித்து மிக கேவலமாக, அயோக்கியத்தனமாக, இழிவாக பேசியிருக்காரு உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபர். அதே நீங்க கண்டிக்கல? அது குறித்து எந்த வாய் திறந்து நீங்க பேசல? அப்ப நீங்க அப்பா கிடையாது இல்ல, போலி தானே. நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேச வேண்டும் என்றால் வாய்க்கிலேயே பேசக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஏன் வாய் திறந்து பேசல? பெண்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைக்கிறோம் என்று பேசக்கூடிய அன்பு சகோதரி அக்கா கனிமொழி அவர்கள் ஏன் இன்று வரை வாய் திறந்து நீங்க பேசல? இதுதான் பயம். நம்மளை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாமல் கூலி ஆட்களை வைத்துக் கொண்டு ஆபாசமாக, அசிங்கமாக பேசுகிறார்கள் என்றால் நம்மளிடம் அவர்கள் எப்பொழுதோ தோற்று விட்டார்கள் என்று அர்த்தம். நம்மளை எதிர்கொள்வதற்கு அவர்களிடம் திராணி கிடையாது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும், தந்தை பெரியார் அவர்களையும், அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களையும், அஞ்சலை அம்மாள் அவர்களையும், ஐயா காமராஜர் அவர்களையும் கொள்கை தலைவராக உருவாக்கிக் கொண்டு எங்க தலைவர் வெறும் கரிஸ்மாட்டிக் லீடர் மட்டும் கிடையாது, எங்க தலைவர் கொள்கை சார்ந்த தலைவர் என்று மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்காரு. திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்கல்ல அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு விஷயத்தை நீங்க தெளிவாக சொல்றேன். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி என்று மாற்றட்டிக் கொள்கின்ற திமுகவே செய்யாத பெரும் புரட்சியை எங்க தலைவர் தளபதி அவர்கள் செஞ்சார். தந்தை பெரியார் அவர்களையும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்த மாபெரும் பெருமை கடமையும் தலைவருக்கு இருக்கு. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்றால் அவர் ஒரு சாதி தலைவர் என்றுதான் தமிழ்நாட்டில் பல பேர் பார்த்தாங்க. அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தை தாண்டிவிட்டீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. தமிழக வெற்றி கழகம் உருவாக்கிய பிறகு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக எங்க தலைவர் உருவாக்கிய பிறகு தமிழ்நாட்டில் எல்லா சாதியினரும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகைப்படத்தை தோளில் வைத்துக் கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் 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 என்று உறக்க சொன்னார்ல, அந்த பெரும் புரட்சியை திமுக செய்வது கிடையாது. திமுக செய்யவில்லை, எந்த திராவிட அமைப்புகளும் செய்யவில்லை. நீங்க சொல்றீங்களே கூத்தாடி 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 என்று, அந்த கூத்தாடி தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார். ஆமா, பெருமையா சொல்றாங்க, எங்க தலைவர் கூத்தாடி தான். உங்களை போன்ற மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கல, செந்தில் பாலாஜி போன்று கொள்ளையடித்து சிறைக்கு போல, சிறைக்கு போயிட்டு வந்தவரை தியாகி என்று சொல்லல. 1000 கோடிக்கு மேல டாஸ்மார்க்ல ஊழல் நாங்க செய்யல. எங்களுடைய ஆட்சியில சாதி சண்டை நடக்கல, எங்களுடைய ஆட்சியில மத சண்டை நடக்கல, எங்களுடைய ஆட்சியில அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் வன்புணர்வு நடக்கல, எங்களுடைய ஆட்சியில அரக்கோணத்தில் பெண்களுக்கு எதிரான அவலநிலைகள் நடக்கல, எங்களுடைய ஆட்சியில் பரந்தூர் மக்கள் 1000 நாட்களை கடந்து போராடல,
எங்களுடைய ஆட்சியில் கள்ளக்குறியில் விசசாயம் குடித்து 70 பேர் எங்களுடைய ஆட்சியை செய்யல. துப்பு கட்ட அயோக்கியத்தனமான திமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டு மக்கள் நாள்தோறும் செத்து வருகிறார்கள். அப்ப இந்த ஊழல் இருந்த ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கு மக்களிடமிருந்து ஒரு மக்கள் தலைவர் கிடைத்திருக்கிறார். அதை யாரும் தவறவிட்டு விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு புரட்சியை 2026 உருவாக்குவோம். தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பது தமிழர்களின் நிமிர்வு நாள். தலைவருடைய பிறந்தநாள் என்பது நலத்திட்ட நாள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் பல நலத்திட்ட உதவிகளை செய்வது போன்று இந்த ஆண்டும் மக்களுக்கான பல நலத்திட்ட உதவிகளை கட்சி சார்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து செய்வோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.